இன்னும் என் கர்த்தரை துதிப்பேன். அருமையானவரை கர்த்தர் அப்படி துதிக்கணும். நம்ம தேவன் தேர்ந்தெடுத்தது, தன்னுடைய பிள்ளையாக மாற்றினது அவரை துதிப்பதற்காகத்தான், அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஏன் தேவனை துதிக்கணும்? துதிச்சா என்ன நடக்கும்? துதி நம்மளை கட்டுகள் எல்லாம் அறுத்து விடும். துதி சத்துருக்களெல்லாம் அழித்து ஜெயத்தை கொடுக்கும். தேவனை துதிக்கிற துதி தேவனை மகிமை கொண்டு வரும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் அருமையானவர்களே, என்ன வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், முழு பலத்தோடு தேவனை துதிப்பேன், உற்சாகமாக துதிப்பேன். தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாக்கில் பெரிய காரியம் செய்வார். தடைகள் விலகும், சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள். ஜெயத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தரை மகிமை நிரப்பி அதிசயங்களை செய்யும். இன்னும் என் கர்த்தரை துதிப்பேன். அருமையானவரை கர்த்தர் அப்படி துதிக்கணும். நம்ம தேவன் தேர்ந்தெடுத்தது, தன்னுடைய பிள்ளையாக மாற்றினது அவரை துதிப்பதற்காகத்தான், அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஏன் தேவனை துதிக்கணும்? துதிச்சா என்ன நடக்கும்? துதி நம்மளை கட்டுகள் எல்லாம் அறுத்து விடும். துதி சத்துருக்களெல்லாம் அழித்து ஜெயத்தை கொடுக்கும். தேவனை துதிக்கிற துதி தேவனை மகிமை கொண்டு வரும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் அருமையானவர்களே, என்ன வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், முழு பலத்தோடு தேவனை துதிப்பேன், உற்சாகமாக துதிப்பேன். தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாக்கில் பெரிய காரியம் செய்வார். தடைகள் விலகும், சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள். ஜெயத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தரை மகிமை நிரப்பி அதிசயங்களை செய்யும்.